ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மிக்ஸி கவர் டேபிள் டாப் கவர் கேட்டிருக்காங்க. அதில் இன்றைக்கி நான் மிக்ஸி கவர் தான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி 3 பீஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. 2 பீஸ் வந்து கிளாத்தோட பீஸு, இன்னொரு பீஸ் வந்து அரிசி பை இல்லை ஷாப்பிங் பேக் எது வேணால் எடுத்துக்கலாங்க. இப்போ 5 இன்ச் லென்த்தும் 6 இன்ச் வித்தும் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 6 இன்ச் அகலமும் 5 இன்ச் நீளம் இருக்க மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து அரிசி பை வச்சு 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு துணி எடுத்துக்கலாங்க. இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் அப்புறம் 7 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நடுவில் வந்து அரிசி பை வந்து அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து இன்னொரு துணி அதே மாதிரி 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணி ஒன்று, அதுக்கு மேலே அரிசி பை, அதுக்கு மேலே நம்மளோட மெயின் துணி வச்சுக்கோங்க. இது வந்து பழைய நைட்டி பழைய டாப் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எனக்கு 4 பீஸ் வேணுங்க. நான் சொன்ன மாதிரி 7 இன்ச் 6 இன்ச் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 4 பீஸ் வேணும். இது 4யுமே 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தான் ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் சென்டர்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்பில் சென்டர்லேயும் ஒரு 2 தையல் கொடுத்துக்கோங்க. 4 ஓரமும் தச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 4 ஓரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஹேண்டில் தான் வைக்க போகிறோம். அதோட அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச் லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கிற மாதிரி வேறு ஒரு துணி எடுத்துக்கோங்க. அது கான்ட்ராஸ்டான வேறு கலர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி டபுளாக மடிச்சிக்கலாம். இதுக்குள்ளேயே நீங்கள் 1 இன்ச்சுக்கு வேணால் ஒரு சின்ன அரிசி பை ஒரு பீஸ் கொடுத்துக்கலாங்க. நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி டபுளாக ஸ்டிச் பண்ணிக்கணும். எகைன் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடணுங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரமாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டுடலாங்க. இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன பீஸ் சொன்னோம் இல்லைங்களா, 5 இன்ச் 6 இன்ச் அந்த பீஸை வந்து இப்படி சென்டராக இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சென்டர் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு கரெக்டாக இந்த ஹேண்டில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் அட்டாச் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 பீஸ் சொன்னேன் பார்த்திங்களா, 4 பீஸும் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒன்றோடு ஒன்று வச்சு ஜாயின் பண்ணணும். அந்த 6 இன்ச் 7 இன்ச் சொன்னால அந்த பீஸ் தான் இது. இது வந்து 2 பக்கமும் நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு ஓரமாக அப்படியே தச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது 4மே இப்போ நம்ம தச்சாச்சு. இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணுங்க. நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு ஒரு ஓரம் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து இதை இன்னொரு சைடு இப்படி மேலே வச்சு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு மேலே வச்சு தச்சு காமிக்கிறேன். இப்படி வச்சுட்டு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ 2 பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு காமிச்சிட்டேன். இதே போல் மீதி இருக்க 2 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. மொத்தம் 4 பீஸையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் 4 பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஹேண்டில் வச்சு ஒரு சின்ன பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இது மேலே வச்சு இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றியும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை அப்படியே மூவ் பண்ணி 4 பீஸையுமே ஒட்டுக்கா அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி உள்பக்கம் இருக்க மாதிரி இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது ராங் சைடு வந்து வெளியே இருக்கணும், நல்ல சைடு தான் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் 4 பீஸ் வர மாதிரி அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நைட்டியிலிருந்து நான் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரிசி பை அப்புறம் ஷாப்பிங் பேக் அதெல்லாம் சின்ன பையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அதை மட்டுமே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 4 சைடுமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் ஆன்லைனில் வாங்காமல் வீட்டில் நம்மளே வேஸ்ட்டாக இருக்கிற துணியை வச்சு நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலாங்க. மிக்ஸி கவர், கிரைண்டர் கவர், வாஷிங் மிஷின்
மிஷின் கவர், ஃப்ரிட்ஜ் கவர் இதெல்லாம் நம்மளே வீட்டில் செய்யலாம். இப்போ நம்ம தைக்கும்போது அந்த 4 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணது அது அப்படியே தாங்க இருக்கணும். மேலே நம்ம ஹேண்டிலுக்காக ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் மட்டும்தான் மூவ் பண்ணி அப்படியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ 4 சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இப்படி ஓப்பனாக இருக்கும் பாருங்கள். இப்போ அதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டையுமே ஈவனாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ மேலே இருந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட இந்த கவர் ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நல்ல சைடு வெளியே திருப்பி காமிக்கிறேன். இப்போ நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து ஃப்ரில்லாக வைக்கணுங்க. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஹேண்டிலுக்காக ஒரு பீஸ் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த துணியை எடுத்திருக்கேன். நல்லா லென்த்தாக லாங்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்க பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா லென்த்தாக இருக்கணும் இந்த பீஸு. இதை வந்து ஒரு ஓரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு ஓரம் தைச்சி எடுத்துக்கலாம். அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஓரம் அடித்து தைச்சி எடுத்துடலாங்க. இது ஃபுல்லாக லென்த்தாக அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ரில்லாக வைக்கணுங்க. இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு அப்படியே மடித்து நம்ம எப்படி ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஃப்ரில் வைப்போம் அதே மாதிரி இதில் ஃப்ரில்லாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தனியாக ஃப்ரில்லாக வைக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல கவர் அது கூடவே வச்சு அப்படியே நம்ம அப்படியே மடித்து அப்படியே தைச்சி காமிக்கிறேங்க. அது இன்னும் ஈஸி தான் உங்களுக்கு. 2 நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லென்த்தாக ஒரு பீஸ் எடுத்தோம்ல அந்த துணியோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி மடித்து அப்படியே இந்த பீஸையும் நம்ம கவர் பண்ணோம்ல அந்த பீஸையும் சேர்த்து வச்சு ஓரமாக அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. தைக்கும் போது பார்த்துக்கோங்க அடியில் இருக்க பீஸ் மட்டும்தான் இதாகணும். அதுக்கு அடியில் இருக்க பீஸில் தையல் விழக்கூடாது. அதாவது இப்போ நம்ம லென்த்தாக வச்சுருந்தோம்ல இந்த பீஸ்லேயும் இதுக்கு அடியில் வைக்கிற பீஸில் மட்டும்தான் தையல் விழுகணும். கரெக்டாக பார்த்து அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியும் தைக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த லென்த்தான துணியில் ஃபஸ்ட்டு ஃப்ரில்லாக வச்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இது கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நல்ல சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே சூப்பராக நமக்கு ஒரு கவர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் மிக்ஸி கவராக தான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் வேஸ்ட்டு துணி மட்டுமே வச்சு பண்ணது. இது இப்போ மிக்ஸி மேலே நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி மேலே இதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. திரும்பவும் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா வகையான மிக்ஸிக்கும் இந்த கவர் வந்து மேட்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கவர் நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா உள்ளே வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடிக்கடி எறும்பு உள்ளே போகாமல் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நீட்டாக தொடச்சி வச்சுருந்தாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு எறும்போ டஸ்ட்டோ உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒன்று தைச்சி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. இது வந்து ஒரு பேசிக்கான தையல் தான், யார் வேணால் தைக்கலாம். நமக்கு தையல் மிஷின் மட்டும் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். வெறும் ஒரு பழைய நைட்டி பீஸு அப்புறம் அரிசி பீ மட்டுமே வச்சு நான் தைச்சிருக்கேன். 4 கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரில்லாக வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரைண்டர் கவர் தான் ஸ்டிச் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து மொத்தம் நமக்கு 5 பீஸ் வேணுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் 20 இன்ச், அப்புறம் மேலே வந்து நமக்கு 13 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடியில் வந்து அரிசி பை தான் வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இருந்தால் போதுங்க. இதை வந்து 4 பக்கமும் தைச்சிக்கணும். அப்புறம் இது வந்து ஒரு சுடிதார் பீஸ் தான் எடுத்திருக்கேன், டாப்பு தான். இதுவும் சேம் அதே மாதிரி 20 இன்ச் இருக்கணும். ஆனால் நமக்கு உயரம் வந்து 10 இன்ச் இருந்தால் போதுங்க. இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் வேணும். இதே அளவில் 2 பீஸ் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அடியில் வந்து அரிசி பை வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி. அப்புறம் 4 ஓரத்துலேயும் தைச்சி எடுத்துக்கோங்க இந்த 2 பீஸையுமே. இப்போ வந்து இன்னும் 2 பீஸ் வேணும். அது வந்து சைடில் இருக்க இந்த பீஸ் தாங்க. இது வந்து கீழே வந்து 13 இன்ச்சும் அப்புறம் மேலே வந்து 10 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடியில் அதே மாதிரி அரிசி பை வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதே அளவு இருக்க மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியிலே அரிசி பை வச்சு 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கவருக்காக நம்ம வந்து ஹேண்டில் வைக்கணுங்க. அதோட லென்த்து வந்து 8 இன்ச்சு, அப்புறம் வித்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து அரிசி பை வந்து 1.5 இன்ச்சுக்கு லென்த்தாக எடுத்துக்கோங்க. இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குங்க. இப்படி
சென்டரில் வச்சு 2 ஓரம் மடித்து எகைன் மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து 4 ஓரமும் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து இப்போ சென்டராக எடுத்துக்கோங்க. 4ஆக மடித்து சென்டரை வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் தான் நம்ம ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதுதான் கிரைண்டர் கவருக்கு மேலே வரப்போகிற பீஸுங்க. இந்த மாதிரி ஹேண்டிலை வச்சுட்டு இப்படி 2 ஓரமும் தைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே இருக்க மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் 4 ஓரம் தைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி ஹேண்டிலோட இன்னொரு சைடும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உள்ளே வந்து மடிச்சுட்டு வெளியே வந்து இப்படி பாக்ஸ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் 2 பீஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம 4 ஓரமும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த சென்டர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டில் வச்சுருந்தோம்ல, அதுக்கு சைடில் இப்போ வந்து நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி அந்த ஹேண்டில் வச்சுருக்க அந்த துணியும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல இந்த துணியோட நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி இன்னொரு பீஸை வந்து இன்னொரு சைடு வச்சு நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி வச்சு இன்னொரு ஓரமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் சைடில் 2 பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். அந்த பீஸையும் 4 ஓரம் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதையும் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஓரம் தைச்சி எடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி இன்னொரு பீஸையும் இப்படி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 13 இன்ச் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணுற இடம் 13 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 பீஸையுமே ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றோடு ஒன்று வச்சு ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 பீஸுமே ஒன்றோடு ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் கீழே இந்த மாதிரி மடித்து தைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ அது மடித்ததுக்கப்புறம் 4 ஓரமும் சைடில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கவர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கிரைண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த கவர் பண்ணிடலாங்க. வீட்டில் இருக்கிற பழைய துணி அப்புறம் அரிசி பை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கோம். சூப்பராக ஒரு கிரைண்டர் கவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.